இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்றார். இப்போ நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இதில் அப்போஸ்தலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20 28 to 32 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ யார் ஓநாய்கள் அப்படின்னு சொன்னாக்க, பரிசேயர், வேதபாரகர், கள்ள தீர்க்கதரிசிகள். இதை தான் ஆண்டவர் ஓநாய்கள் என்று சொல்லுகிறார். இதில் மத்தேயு 7:15 பார்த்தோன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. இந்த ஓநாய்கள் அவங்க முதல்ல ஓநாய் யாரை சொல்கிறாங்கன்னா, தவறாய் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது, இப்போ வேதத்தை புரட்டுறது. அவங்க வேறு எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டாங்க. வேதத்துள்ள சத்தியத்துக்கு விரோதமாக புரட்டி பேசுவாங்க. அதுதான் அந்த முதலாவது ஓநாய் சொல்லப்போனால் அது. அதனால் அவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சுவிசேஷத்திற்கு, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு எதிராக சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களையும் ஓநாய்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்த்தோன்னா, ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும், இப்போ சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் என்று சொல்கிறார். நம்ம சர்ப்பத்தை நம்மளே பார்த்தோன்னா, ஆண்டவர் நம்ம சர்ப்பத்தை அதிக ஞானத்தோடு தான் படைச்சிருக்கார். எதையுமே சர்ப்பம் தந்திரம் உள்ளதுன்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 3 சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது தந்திரமாக தான் ஆண்டவர் படைச்சாரா சர்ப்பத்தை? இல்லை. ஆண்டவர் சர்ப்பத்துக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சர்ப்பத்தை பிசாசு கையில் எடுக்கும்போது அந்த ஞானத்தை தந்திரமுள்ளதாக மாற்றிடுது பிசாசு அந்த சர்ப்பத்தை எடுத்து உபயோகிக்கும்போது அது தந்திரம் உள்ளதாக மாற்றிடுது. அந்த ஞானம் தந்திரம் உள்ளதாக மாற்றிடுது. சரி, ஏன் அந்த இது ஸ்னேக்கை, அந்த சர்ப்பத்தை சொல்கிறாருன்னா, அது ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிரும் இல்லைங்களா? ஈஸியாக எஸ்கேப் ஆகும். அப்போ எதிரிகளிடம் சிக்கிக்கொள்ளாமல் டக்குன்னு வழுவி கொண்டு வேறு இடத்துக்கு சென்றோம். அதான் அந்த சர்ப்பத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஞானத்தை, அதை அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் அந்த சர்ப்பத்துக்கு கொடுத்துருக்கார். அப்போ இயேசுவை கூட பார்த்திங்கன்னா, இந்த மலை மேலே இருந்து இயேசுவை தள்ளி உள்ளான்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவார். டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அப்போ நீதிமொழிகளை கூட நம்ம பார்க்குறோம், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொல்லாத பிரச்சனைகள் வரும்போது
அந்த பிரச்சனைய முன்னாடியே இனம் கண்டுபிடிச்சு அதுலேருந்து விலகி செல்றது தான் அந்த ஞானம். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் வரத்துக்கு முன்னாடியே அந்த இனம் கண்டுபிடித்து அதை முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி விலகி போயிடணும். அப்படிப்பட்ட ஞானத்தோடு இருக்கணும்னு சொல்லி. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த ஸ்னேக்குக்கு காது இருக்காது. ஆனால் மனிதனோட அதிர்வுகளை வச்சு தான் அது ஓடி ஒளியுது. அந்த மகுடி ஊதுனாலும் அந்த அதிர்வு சவுண்டு வச்சு தான் அது ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஆபத்து வரும்போதே அதுலேருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த பாம்பு சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஆனால் மனுஷங்க நமக்கு காது இருந்தும் நிறையா ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறோம். அப்போ அதனால தான் ஆண்டவர் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். இப்போ நம்ம அதுக்காக இன்னொன்று அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா, புறாக்களைப் போல கபடற்றர்களாக இருங்கள். ஏன் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருங்கள் நிறுத்திருக்கலாம்ல. அப்போ இது உடனே மனுஷங்க என்ன நினச்சோங்க, தந்திரமாகவே இருக்க சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஞானமாகவும் இருக்கணும், அதே சமயம் கபடற்றர்களாகவும் இருக்கணும்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் புத்தியாக எல்லாம் இருக்கிறதில்ல. முக்கால்வாசி எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் புத்தியாக நடந்துக்க தெரியலன்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதை தான் 16ஆம் அதிகாரத்தில் லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இதை ஒளியின் பிள்ளைகள்னால் யார்? நம்ம தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க தான். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவங்க அதிக புத்திமான்களாக இருக்காங்க. அவங்க ரொம்ப புத்தியாக செயல்படுறாங்க. ஆனால் அவங்க புத்தி மட்டும் பத்தாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நல்லவங்களாக இருக்கணும். அதாவது புறாவைகளை போல் கபடற்றவங்களாக இருக்கணும். நமக்கு புத்தி வேணும்னா என்ன பண்ணும்? நமக்கு புத்தி வேணும்னா வேதத்தை அனுதினமும் வாசித்து வேதத்தின் மீது நம்ம டீப்பாக நம்ம வாசித்து மெடிடேட் பண்ண ஆண்டவர் விசேஷத்தை ஞானத்தை தருவார், கிருபையை தருவார். அப்போ புத்தி, ஆண்டவர் கொடுக்குற புத்தி இது மூலமாக தான் கிடைக்கும். இதுக்கு நமக்கு ஞானம் வேணும்னா வேதத்தை படித்து தியானிக்கும் போது தான் ஆண்டவர் ஞானத்தை தருவார். அதே சமயம் நம்ம கபடற்றர்களாக இருக்கணும், நல்லவங்களாகவும் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு நல்லவங்களாக இருக்கணும். அப்போ இது ரெண்டுமே வேணும். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றர்களாக இருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. இதை பரிசேயர் அவங்களாம் இது பண்ணாங்க. என்னென்னா, நமக்கு மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இது அவர் பேசுகிற வார்த்தையை வச்சே குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தாங்க. அதனால தான் பிசாசு நம்ம பேசுகிற வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். அதுலேருந்தே அப்போ எப்படி ஞானமாக செயல்பட்டு அந்த இடத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு மாதிரியை காமிச்சிருக்காரு. என்னென்னா, அவங்க இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அப்போ அந்த பரிசேயர்கள்லாம் போய் அவர் பேச்சில் குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ராயனுக்கு வரி செலுத்தணுமா என்னன்னு சொல்லி கேட்டபோது, இப்போ அவர் ஒரு ராஜாங்கிற ஸ்தானத்தில் தான் அந்த இது மத்தேயு புஸ்தகத்தில் வெளிப்படுறாரு. அப்போ அவர் இப்போ வரி செலுத்தக்கூடாதுன்னு சொன்னால் ராயனுக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி ஆயிரும். இப்போ வரி செலுத்தணும்னு சொன்னால் இந்த யூத ஜனங்க இந்த ராயனுக்கு எதுக்கு நம்ம வரி செலுத்தணும்? நம்ம அந்த காலத்தில் இப்போ இந்திய தேசத்தில் வெள்ளையனுங்க வந்திருந்தபோது இவங்களுக்கே நம்ம இது பண்ணணும், நம்ம நாட்டில் இவங்களுக்கே நம்ம கப்பம் கட்டணும், வரி செலுத்தணும்னு சொல்கிற மாதிரி இந்த ராயனுக்கு எதுக்கு நம்ம வரி செலுத்தணும்னு இந்த யூதர்கள் அப்படி நினச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ அவங்களுக்கும் எகென்ஸ்டாகவும் பேசிடக்கூடாது, இவங்களுக்கு
எகென்ஸ்டாகவும் பேசக்கூடாது. அப்போ அதுக்கு கரெக்டாக இது பண்ணும்போது தான் அப்போ அந்த ராயனுக்குற வரி செலுத்தின அந்த வரி பணத்தை காமிச்சு இது பண்ணாங்க. இதில் என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தாக்கா ராயனோட பிக்சர். அப்போ ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க. ராயனுக்குரியது இந்த மணியில் ராயனோட பிக்சர் பண்ணு ராயனுக்கு செலுத்துங்க. அப்போ தேவன் ஆண்டவருக்கு இருதயத்தை கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதில் கரெக்டாக ஞானமாக செயல்பட்டு இது பண்ணுறாரு. இதுதான் புத்தியாக நடந்து கொள்வது. புறாக்களை போல் கபடற்றவர்களாகவும் பாம்பை போல் வினா உலர்களாகவும் ஆண்டவர் இது மாதிரி தான் இருக்க சொல்கிறாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னு தான் மத்தேயு 10:16 ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இவ்வேளையில் இதை தியானிக்க ஆவியானவர் உதவி செய்தால் நாம் இவ்வேளையில் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த ஆண்டவருடைய சீசர்களை ஊழியம் செய்வதற்காக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பும்போது ஆண்டவரே அப்பா அந்த வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் இவர்களோடு ஊழியம் செய்ய முடியாத அனுப்பும்போது ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே போகும்போது எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி இனங்கொண்டு நாம் விரட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேளையில் ஆவியானவர் அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டீர் ஆண்டவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. அதோடு மட்டுமல்லாமல் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றங்களாக இருங்கள் என்று அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே சொன்னது போல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே புத்தியாய் ஞானமாய் நடப்பது மட்டுமல்ல, புறாக்களைப் போல கபடற்றங்களாகவும் நல்லவர்களாகவே இருந்தால் எந்த ஒரு காரியமும் திறம்பட செய்ய முடியாது, அதிக காரியங்களை செய்ய முடியாது. ஞானமாகவும் கபடற்றர்களாகவும் இருக்கும்போது தான் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக திறமாக செய்ய முடியும் என்று இந்த 2 சுபாவங்களும் வேணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஞானத்தை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அப்பா உமக்குள்ளே அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள புறாக்களை போல கபடற்றர்களாக இருக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆவியானவரே எங்களுக்கு நேர் ஆண்டவரே உதவி செய்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மே மாதம் ஆண்டவரே 4ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக உங்கள் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதியாக முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மக்கிய துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.